வச்சு நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சாம்பாரில் போட்டிருப்போம், இல்லை வெஜிடபிள் ரைஸில் கலந்து செஞ்சுருப்பீங்க. இது வந்து ஒரு குருமா, இன்ட்ரெஸ்டிங்கான குருமா. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். நூக்கல் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் 2 நூக்கல் எடுத்திருக்கேன். சோம்பு, இது இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, ஜீரகம், கரம் மசாலாவுக்கு பதிலாக நான் ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, வெங்காயம் 1, பெரிய வெங்காயம், தக்காளி 1. ஸோ இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நூக்கல் வந்து நான் தோல் சீவிட்டு நல்லா தூள் தூளாக வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் தூள் தூளாக வெட்டி வச்சுருக்கோம். தக்காளியும் அதே மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த நூக்கலை வந்து நம்ம குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வேக வச்சுக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கூட கொஞ்சம் உப்பு. இப்போ இதை மூடி நம்ம 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு இதில் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம், கொரியாண்டர் பவுடர், நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கூட நம்ம இந்த நூக்கல் ஆட் பண்ண போகிறோம். நூக்கல் வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியோடய இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா இதோடு சேர்ந்து, இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த நூக்கலுக்கு வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறு இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்லா ஜீரணம் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும்.
அப்புறம் இதில் வந்து விட்டமின் ஏ சி கே இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து நிறையா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாருங்க, இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட நூக்கல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கூட கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.